இப்போ எல்லாரும் ஜோரா வேடி கைத்தட்டுங்க. சாப்பிட்ட பாத்திரத்தை எல்லாத்தையும் யாரு கழுவுறதுன்னு எஃப்ஜேக்கும் பார்வதிக்கும் ஒரு சண்டை ஒன்று நடக்க போது எல்லாரும் அதை பார்த்து கிடைக்கவும். அந்த கேப்ல நம்ம இதை கழுவிடுறீங்களா மேம்? சத்தியமா என்னால முடியாதுடா. நான் நேத்து ஃபுல்லா நிறைய கழுவிட்டேன். நிறைய கழுவிட்டேன். நீங்க வந்து எனக்கு ஹெல்ப் இருந்தாலே நான் வந்திருப்பேன் மேம். நீங்க தான் பண்றேன்னு சொல்லிட்டு பண்ணிட்டீங்க. அதுதான் இங்க பாரு, அங்க நான் உன்னை குறை சொல்லலை, மறுபடியும் சொல்றேன். நீயும் தூங்க போயிட்ட. ஸோ அதனால எனக்கும் ஐ டென்ட் வாண்ட் டு டேக் தட் ப்ரெஷர். ஐ மீன் ஐ டென்ட் வாண்ட் டு ஃபோர்ஸ் யூ ஆல்சோ. அதனால இட்ஸ் ஓகேன்னு சொல்லிட்டு நான் அதை பண்ணிட்டேன். பட் இன்னைக்கு அதை வந்து கொஞ்சம் மேனேஜ் பண்ணு அப்படின்னு சொல்றேன். நம்ம 2 பேர் சேர்ந்து தான் மேம் எப்படியோ பண்ணணும். நீங்க அதை பண்ணீங்கன்னா நான் இதை பண்ணி முடிச்சுட்டு இது எல்லாத்தையும் நான் கழுவிடுவேன். எனக்கு லிட்டரலி டயர்டா இருக்கு. அதனால மறுபடியும் அங்க பார்வாண்டி அப்படி என்ன நீங்க வேலை செஞ்சு கிழிச்சிட்டீங்கன்னு இப்ப உங்களுக்கு டயர்டா இருக்கு. எனக்கு காலு வலிக்குது. எல்லாருக்கும் டயர்ட் ஆகுறது ஓகே. நேத்து ஐம் டெல்லிங் யூ ரீசன்ஸ். இதை உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடிஞ்சுக்கிட்டு நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணோம்னா நல்லா இருக்கும். உடனே நான் வந்து அங்க நான் இது பண்றேன்னா நீங்க இது பண்ணிக்கிறீங்களா, இங்க நீ வந்து அப்படி ரொம்ப வந்து ஒரு கோபத்தோடயே இருக்காதீங்க. நம்ம சேர்ந்து வேலை பார்ப்போம். ஒண்ணு நீங்க பண்ணனும்னா இத பண்ணுங்க. நான் பண்ண வேணாம்னு சொல்ல, நீங்க இதையும் பண்ண மாட்டீங்க. அதையும் பண்ண மாட்டீங்க. நான் இத பண்ணல, அதையும் இப்ப நான் பண்ணலன்னு நான் சொல்றேன். அதுதான் சொல்றேன். நேத்து நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாவே பண்ணிட்டேன். அந்த பாத்திரம் ரொம்ப அதிகமாயிருச்சு. எக்ஸ்ட்ராவே நானும் நிறைய வேலை பண்ணிட்டேன்றதுனால உங்களை டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்னு நான் நினைச்சேன். உங்களுக்கு குமரன் வந்துட்டார் வேலை செய்யறதுக்கு, அதனால நான் போறேன். அதுக்கப்புறம் நான் ஒண்ணுமே இல்ல. அட பாவியலா, இருக்கிற 4 தட்டை கழுவி போடுறதுக்கு 4 நாளைக்கு சண்டை போடுவாங்க போல இருக்கீங்க. சாப்பிட்றதுல விளையாடாதீங்க. நான் சீரியஸாக சொல்கிறேன். நான் காலைல வேறு ஏதாவது விளையாடுறேன். எனக்கு அவுட் ஆஃப் த கேம் சொல்கிறேன். எனக்கு இப்போ நான் மாத்திரை போடணும். நான் இங்கே வாங்கி வச்சு இந்த பழம் சொல்கிறேன். 2 பழம் வச்சுட்டு போயிருந்தேன். இப்போ அந்த பழத்தை காணும். வாழைப்பழமா? தேங்க்ஸ். வாழைப்பழமான்னு கேட்டேன். இல்லை, என்னோட மாதுளம் பழம் 2 வச்சுட்டு போயிருந்தேன். இப்போ இங்கே இப்போ அர்ஜென்ட்டுக்கு என் வாழைப்பழத்தை அர்ஜென்ட் இல்லை. இப்போ நான் மாத்திரை முழுங்கணும். எனக்கு மாதுளம்பழம் காலையில தான் எல்லாத்தையும் முட்டை கிட்ட கொடுத்து மாதுளம்பழம் வாங்கி வச்சிருக்கேன். இப்போ இதுக்கு மேல நான் என்ன சொல்றேன்? யார் எடுத்தாங்கன்னு தெரியும். அவங்க கிட்ட நான் பேசி இது பண்றேன். ஓ நான் கேட்டு வரேன்டா. போடா. அவங்க கிட்ட காலையில சாப்பிடுறதுக்கு வச்சு தேவனா இருக்குது. பசி சொல்லி இது விளையாடுறீங்க. ஒண்ணு ரொம்ப பெரிய பஞ்சாயத்துல கிடையாது. 2 மாதுளம்பழத்தை எடுத்து உணிச்சு வச்சுட்டா நம்ம ஆளுகளா. அதுக்கு தான் இந்த கத்தல் குமுறல் சத்தம்லாம். யார் எடுத்து அல்லாத நான் வேணும்ல எடுத்து வைக்கல. இட்ஸ் ஓகே. ஐ நோ இட். நவ் ஐ நோ. சீரியஸ்லி இட்ஸ் a game. நீ விளையாட்டுக்கு தான் எடுத்து வச்சா. நான் திருப்பி போயிட்டு 2 தடவை வெளியே போயிட்டதுக்கு அதுக்குள்ள வந்துரும் நினைச்சேன். உண்மை தான். அதுக்குள்ள அங்க அமித் சார் இருந்தாரு. கிளம்பினோடனே எடுத்து திருப்பி உன்னோட இதுலயே வச்சு நான் என்ன நினைச்சேன்னா 2 தடவை வெளியே போயிட்டு வந்துட்டேன். சரி நம்மளுக்குள்ள ஒரு டீல் இருக்கலாம். சரி நீ சொன்னா அதை பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் எனக்கு அவங்க 2 பேரும் நான் கிளம்ப சொன்னது. நான் அவ்வளவு தூரம் வந்து சொன்னதுக்கு அப்புறம் திருப்பி சார் வந்து திருப்பி அதை கொடுக்குறேன். திருப்பி அங்க எல்லாம் இந்த ட்ரிப் ஐ ஜஸ்ட் காட். ஓகே எனக்கு அது அரோரா பேசிட்டு இருக்கேன். அரோரா ப்ளீஸ். இவன் எனக்கு இது அப்படியே ப்ரொலாங் ஆக வேணாம். அல்லாத ப்ளீஸ். ஃபன் பண்றேன்னு வாங்கி கட்டிட்டு உட்காந்துருக்கு. எப்படி ஒரு 4 லிட்டர் கண்ணீர் போயிருக்குன்னு நினைக்கிறேன். சொக்கத்தங்கம் சார் வந்து அந்த ஐடி கார்டு உங்க கையில ஜஸ்ட் காமிச்சிட்டு ஜஸ்ட் அப்படியே அவங்க கையில சார் அங்கதான் சார் வச்சேன். எங்க அங்கயா? இங்க ட்ரே இல்ல. ட்ரேல அந்த ட்ரேலியே தான் சார் இருக்கு. வியானாதும் சுபிக்ஷாதும் இருக்கும் சார். அங்க இங்க ட்ரே இல்ல. அது சார் எப்பா முடியலப்பா இந்த திருட்டு. பேக் காட்டுங்க. சத்தியமா நான் எடுக்கல. எனக்கு ஷாக்கா இருக்கு சார். அவங்க மேல தான் சார் டவுட்டா இருக்கு. என்ன பண்றதுன்னே தெரியல. டேபிள் மேலேயே வச்சிங்களா? ஐடி கார்டு நான் எடுக்கல சத்தியமா. நான் எடுத்தேன்னு சொல்லுவேன். பேக்கை கொஞ்சம் செக் பண்ணுங்க சார். உங்களோட எல்லாரும் பேக்கை காட்டுங்க. ஐடி கார்டு வந்து பிரின்சிபல் டெஸ்க் கீழே வச்சிருந்தாங்க. அவ எடுத்துக்கா சார். அவதான் வந்து ஐடி கார்டு கேட்டுட்டு இருந்தா. அவதான் எடுத்துக்கா. எடுக்கல. சபரி பேக் பாருங்க. சுபிக்ஷா தான் சார். சுபிக்ஷா தான் பேக் காட்டுங்க. எனக்கு வியானா சந்தேகமா இருக்கு. நீங்க சார் சுபிக்ஷா தான். ஏன் பேக் கிளாஸ் ரூம் குள்ள இருக்கு. இல்ல நீ உட்காருங்க. எங்க வச்சிருக்கீங்க கிளாஸ் ரூம்ல? கிளாஸ் ரூம்ல அப்படியே கீழ இருக்கு. இங்க கவனிங்க. சொல்றேன் வியானா, not at all happy with you. You are disrespecting class, disrespecting principal, disrespecting us. This is not the Viana I know.
இப்படிப்பட்ட ரியானா நான் பார்த்ததே இல்ல. திடீர்னு ஏதோ பண்றீங்க, எனக்கு பிடிக்கவே இல்லை. அட பாவிலா, என்னடா அது இன்னைக்கு ஷோ ஒரே களவாணி ஷோவா இருக்குது. எவனாச்சும் எதையாச்சும் திருடி வச்சுக்கிறாங்க. ஏன்னா மறுபடியும் நான் ரிக்வெஸ்ட் பண்றேன் சார் ஒரு நிமிஷம் சார். முதுகு வலிக்குது வியானா. சார் if they are playing some game, they are accepting it. நிஜமா இவ ஏதோ சொல்லிட்டு இருந்தா, நான் கேட்டுட்டு இருந்தேன். ரம்யா Are you noticing that you've been doing some clumsy stuffs in the classroom? You're not being like us. You know you're doing something. Yeah. Is that like But you're taking a character and doing it, or Yeah, I'm taking character and doing it. I'm not this person actually. I told you to love me. That's the character you wanted to be, you know. சத்தியமா நான் ஞாபகம் வச்சுக்க போறேன். நான் சத்தியமா இந்த டாஸ்க்ல கூட நான் பேச மாட்டேங்கிறேன். இந்த டாஸ்க் வெளியில கூட நான் சொல்றேன். இந்த கட்டாயமா நான் ஞாபகம் வச்சுப்பேன். This is really not nice. ஷூ உன்கிட்ட தான் இருக்கா? இல்லடி. அமித் சார் கேம் விளையாடலாம், நான் கூட சொன்னேன். இது வந்து ஒரு கேம் விளையாடலாம், ஒரு பாட்டு பாடல, என்னமோ சொன்னேன். எல்லாத்துக்கும் இல்ல ஸ்கோர் பண்ற ஓகேங்க. இது இப்படி ஒருத்தர் ஹர்ட் பண்ணி ஸ்கோர் பண்ண கூடாது. ஓகேவா? காலையில இருந்து கெஞ்சிட்டு இருக்கு உங்ககிட்ட. தர்மலிங்கம் சார் அது இம்மெச்சூர், அது ஏஜ்ல அப்படி பண்ணிருப்பாங்க சார். நீ அவ்வளோ கோச்சிக்காதீங்க சார். தர்மலிங்கம் சார், எஸ்பிஎல் வா, பிஹாஃப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம ஒரு அப்பாலஜி பண்ணலாம் வாங்க சார். அது நான் எங்க ஸ்கூல் அப்படி ஒரு சாரி சார். we are very sorry sir, this won't happen again, we are very sorry. I was willing to play with her தானே. நீங்க எல்லாம் பாத்தீங்கல, அவ கூட நான் டான்ஸ் ஆடுறேன்னு சொன்னேன். நான் இது ஒரு கேம் விளையாடலாம்னு சொன்னேன். இது ஒரு கேம் பிளேனா கேம் பிளே வெச்சுக்கலாம். நான் அது வேணாம்னு சொல்லுவேன். நான் என்னைக்காவது வேணாம்னு சொல்லிருக்கேன். காலையில இருந்து கெஞ்சிட்டு இருக்கேன். அவர் நிஜமாலே காலுக்கு தெரியாம பண்ணிருப்பா சார். சாரி. தெரியாம நம்ம சொல்ல முடியாது. எங்க ஸ்கூல் அது ஒரு நாட்டி ஆட்டிடியூட் இருக்கனால சார் we are very sorry. பண்ணுங்க, நான் ஒன்றும் வேணாம்னு சொல்லவே இல்லை. நான் பண்ணுங்கன்னு தான் சொல்றேன் சார். இப்போ பண்ணது தப்பு சார். இனிமேல் இந்த மாதிரி பண்ணாம சென்சிட்டிவா it won't happen again. ஆஃப்டர் சென்சிட்டிவ் சொன்னதுக்கு அப்புறம் விளையாண்டது தப்பு தான் சார். அட பாவிங்களா, சத்தம் போடாதீங்க அப்படின்றது சத்தம் போடாம சொல்லுவாரா அந்த மனுஷன். அந்த மனுஷனையே டென்ஷன் ஆகிட்டீங்களா? அவருக்கு வந்து ஆல்ரெடி காலில் வந்து ப்ராப்ளம் இருக்கு போல இருக்கு. அத ஆட்டையை போட்டு ஒழிச்சிட்டு இருக்காங்க. அதனால தலைவர் கொஞ்சம் உக்கிரமாயிட்டா. செம்மையா இருக்கு. நான் ஒன்னு பார்த்து தான் நானும் போட்டேன். ஆமா, இதுக்கு அப்புறம் தெரியுது தானே கொடுத்துருக்காங்க. எல்லாருமே அழகா இருக்கீங்க. நான் என்ன பார்க்க முடியல. எந்த எப்படி இருக்கு? நான் எடுக்கல. நான் சத்தியமா சொல்றேன், நான் உள்ளே வரல. சுபினா உள்ள வரவே இல்லை. அவன் சொன்ன எமோஷன் தான் நான் வேற நினைச்சேன். சரி ஓகே, இப்படி தேடுறேன் நீ கிடையாது. உன்னோட ஐடி கார்டு எடுத்து நீயே அழுகுற. யாரும் எடுத்து வச்சிரு, அவங்க கொடுப்பாங்க. விடு. நீ அழுது ஏன் அழுகுற? விடு, ஐடி கார்டு வாங்கிடலாம். ஐடி கார்டு நான் தான் வந்து ஒரு மாதிரி நோட்டி விட்டேன். நான் தான் தப்பேன். சரி விடு சுபிக்ஷா, இது ஒரு விஷயம். பேர் இதுல வருது. கேம் தானே, விடு, கண்டுபிடிச்சிடலாம். டோன்ட் வரி. யார் ஐடி கார்டு எடுத்தா பிடிச்சிடலாம். சாம இன்னைக்கு பிக் பாஸ் கலவாணி தினம்னு பேர் வச்சிடலாம் போல இருக்கு. எல்லாத்தையும் ஆட்டையை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த அம்மாவோட ஐடி கார்டை எடுத்துட்டாங்களா? அது உட்காந்து ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கு. நான் உங்க கூட நான் விளையாடுவேன் இல்லையாண்ணா, உங்க கூட நான் விளையாடுவேன். ஆனா அதுக்கான ஒரு ஸ்பேஸ் உங்க கூட நான் விளையாடுறதுக்கு ரெடியா இருக்கேன். ஆனா இந்த மாதிரி பண்றது எனக்கு சரின்னு படல. நான் உங்களோட ஏதாவது ஒன்று நான் ஒழிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் சரி நீங்க பார்க்காதீங்க, விடுங்க. ஆனா என்னமோ என்ன பண்ணாங்களோ அதுவே ஒரு சாதனை தான்டா. ஸ்டூடண்ட்ஸ் வாங்க, லஞ்ச் டைம். மெஸ்ஸுக்கு எல்லாரும் தான் நம்ம கொடுக்க முடியும். அப்படி இல்ல, வாங்கிட்டு நம்ம கூட பெஞ்ச்ல போய் உட்கார்ந்து சாப்பிடலாம். எல்லாரும் வந்தா நாங்க லஞ்ச் டைம்னு ஒன்னு வச்சிருக்கோம். எல்லாரும் வந்தா எல்லாரும் வாங்க. எல்லாரையும் கூப்பிட்டு வாங்க. மத்ததுக்கெல்லாம் மட்டும் போராட்டம் அது இதுன்னு ஒரே ஒரு நிமிஷம். போராட்டம் எல்லாருமே சேர்ந்து தானே வரீங்க. இதுக்கு மட்டும் எப்படி தனியா வரீங்க? எல்லாரையும் கூப்பிட்டு வந்துருங்க. கூப்பிட்டு வாங்க. யாரோ ஐடி கார்டுலாம் சரி வர சொல்லுங்க. இல்ல போது வா சாப்பிட்டே ஆனும் நம்ம எப்படி கூப்பிட முடியும்? டைம் அதுக்கப்புறம் தான் சாப்பாடு இருக்காது. நான் ரொம்ப நேரமா கேக்குறேன். காலையில இருந்து சாப்பிடல, பசிக்குதுன்னு சொல்றேன். எல்லாரும் வந்தாதான் கொடுப்பேன். ஸ்ட்ரைக்குக்கு மட்டும் எல்லாரும் வரீங்கன்னு கேக்குறாங்க.
அடே நாளாரிகளா, என்னங்கடா தட்டுக்குள்ள வரத்துக்கும் சண்டை போடுறீங்க, சாப்பாடு கொடுக்கறதுக்கும் சண்டை போடுறீங்க. சண்டை போடுறது உங்களுக்கு காரணம் கிடைக்கல. அவங்களுக்கு கொடுக்க முடியுமா? உங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஓகேவா? ரம்யா காலையில சாப்பிடலையா? ரம்யா கொடுத்துடலாம். அப்பெல்லாம் இல்லை, நீ சாப்பிடுங்க. நாங்க போட்டு ரூல் சார், எல்லாரும் வந்து நாங்க இங்க கவுண்ட் பார்த்து கொடுக்கணும் சார். கொடுங்க, உடம்பு சரியில்லை, காலைல சாப்பிடல. அப்படிலாம் இங்க கேட்கவே இல்லை சார். எனக்கு கொடுங்க, பசிக்குதுன்னு சொன்னாங்க சார். உடம்பு சரியில்லைன்னா நீங்க நேரா சொல்லிட்டு போகலாம், சரியா? இந்த பின்னாடி போய் குத்தி விடுற வேலைலாம் என்கிட்ட வச்சுக்காத ரம்யா. இந்த போய் ஓகே ஓகே என்ன பண்ற? போய் கூண்டி விட்டு போற ஜோக்லாம் என்கிட்ட வச்சுக்காத. சாப்பிட ஆரம்பிங்க. போங்க போங்க போங்க. மூஞ்சி விட்டாங்களே, பார்த்தா மூஞ்சி விட்டத. சரி விடு, இப்போ எனக்கு சாப்பாடு வேணான்றது தான் நான் சொன்னேன். மூஞ்சி எல்லாம் நான் விடல. சாப்பாடு விடு. சாப்பாடு எந்த ஹாஸ்டல் ஸ்டூடண்ட் கிட்ட இப்படி ரூடா பிஹேவ் பண்ணாங்க எனக்கு புரியலையே. என்ன சொன்னோம்? இங்க வந்து லைன்ல நில்லுங்க, நின்னு வாங்குங்கன்னு சொல்றது என்ன தப்பு? அது ஓகே. அதுக்காக போயிட்டு எனக்கு சாப்பாடு வேணாம் அப்படின்னு நீங்க வந்துட்டு சீன் கிரியேட் பண்ணிட்டு போனோம்னா ஒன்றும் பண்ண முடியாது. நான் மறுபடியும் சொல்றேன், தேவையில்லாம பேசாத. நான் எந்த சீனும் கிரியேட் பண்ணல. ஐயோ கடவுளே, இவங்களுக்காக தனியா போய் காலை வேற இன்சூர் பண்ணணும் போல இருக்கே. கத்துன்னு கத்தி காதை செவிடாக்கிறான் போல இருக்கே. எவனுக்கு ஹெட்ஃபோன் போட்டு கேட்காதீங்க எல்லாரே. ஆரோரா ஒரு சூப்பர் பாட்டு பாட போறாங்க. சிங்கிள் சபரி, சிங்கிள் வியானா, மத்த எல்லாரும் கவனிங்க இது, ஓகேவா? கனித்திருவே உன் அழகோவான நெல்லையே, தமிழும் துணிவும் சிந்த தங்க தாமரையே, தினமும் வகுப்பில் என்னை முறைக்கும் மீன் விழியே, நீ சமையல் செய்தால் ஊரே மணக்குமே, உன் அன்பால் இந்த வீடே நிறையுமே. நிஜமாவே எதிர்பார்க்கல, ரொம்ப எமோஷனலா இருக்கு. தேங்க்யூ சோ மச், இட்ஸ் ரியலி ஸ்வீட். நல்லா இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாரும் கை தட்டுங்க அரோராக்கு. நன்றி. பால் போல் பகைவரே அஞ்சிருக்க அஞ்சுக, தேள் போல் பகைவர் தொடர்பு. ரஜினி சார் டயலாக் சொன்னா இப்படிதான் சொல்லுவாரு. அடே எருமை, நீ நார்மலா பண்ணாலே பார்க்க சகிக்காது, இதுல வேற இது வேறையா? பேசாம போறா. ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். வெரி குட். 7. ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். அட 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 சம. வராரு நம்ம ஹீரோ குமரன். ஒழுக்கம் விருப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். பாவிகளா, பிக் பாஸ் 50 நாள் தாண்டதை கூட தீ பிடிக்குன்னு பார்த்தா ஏதோ போச்சலா வருது. ரொம்ப மட்டமா போய்கிட்டு இருக்கு. கொஞ்சம் தண்ணி அதிகமான மாதிரி ஒரு ஃபீலிங்கு. நீங்க கோதுமை மாவு சேர்த்துங்க, அவ்வளவுதான். அது போட்டு இப்போ கொஞ்சம் திக் பண்ணிடுவோமா? ஏன்னா அதனால தான் கேட்டேன், தண்ணி வந்து அதிகமாக போடாம. இதுக்கு மேல தண்ணி போட்டு கோதுமை மாவு போடுங்க. அப்போ அந்த பால்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆயிடும். இந்த இப்போ நான் மிக்ஸ் பண்ணிடுவேன் சார். அவ்வளோ இது பண்ணுறதுக்கு சும்மா இல்ல, அது ஃபுல்லா அந்த சின்ன சின்ன பால்ஸ் வந்துடும். அது இந்தா இப்போ பாருங்க, அதுக்கேற்ற மாதிரி கிண்டிடுவேன்ல. நம்ம கிண்டுறதில்ல, நம்ம தான் நல்லா கிண்டுவோம்ல, கிண்டி விட்டுருவோம். அட கரும்பு முடிச்சவளே, சாம்பார் தண்ணி மாதிரி அரைப்பாயிட்டு கோதுமை மாவு எடுத்து சாம்பார்ல கொட்டுறா. ஏன்டி இப்படி கொஞ்சம் கொஞ்சமா கொட்டுறதுக்கே கொஞ்சம் பால்டாயில ஊற்றி மொத்தமா முடிச்சாடு. நிம்மதி யாராச்சும் போய் சேருவாங்க. ஓகே, இதோட நம்ம ஷோ முடிஞ்சு. பிக் பாஸ் டே 52 நல்லா இருந்துச்சா இல்லையா அப்படின்றத கமெண்ட்ல வந்து சொல்லு.